Good morning to all. This is Pooja Lini, second BSc Physics. I am also a student of Junior IAS Academy. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சர்க்குலர் மோஷன். ப்ரீவியஸ் வீடியோவில் மோஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதோட டைப்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம சர்க்குலர் மோஷன்னா என்ன அதோட டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். Circular motion of a body along a circular path is known as circular motion. அதாவது இப்போ மோஷனாக நமக்கு என்னென்னு தெரியும், மூவிங் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது சர்க்குலர் பாத்தில் வந்து அந்த மூவிங் நடந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன். ஃபஸ்ட்டு எர்த் மூவிங் அரவுண்ட் த சன். பூமி வந்து சூரியனை வந்து சுற்றுது. எப்படி அந்த சர்க்குலர் பாத் அந்த பாத்தை அது எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் மூவிங் அரவுண்ட் அ ப்ரோட்டான் இன் அ ஹைட்ரஜன் ஆட்டம், மூவிங் கார் இன் அ ரவுண்ட் அபவுட் சிம்பிள் பெண்டுலம். இது எல்லாமே வந்து சர்க்குலர் மோஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதாவது சர்க்குலர் பாத்தில் சுற்றக்கூடிய அந்த பார்ட்டிக்கல் அந்த இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சர்க்குலர் மோஷன்ஸை 2 டைப்ஸாக சொல்கிறாங்க. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்கிறாங்க. சர்க்குலர் மோஷனாக நம்மளுக்கு தெரியும், சர்க்குலர் பாத்தில் சுற்றக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் அந்த மோஷனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ யூனிஃபார்ம் மோஷன் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் சுற்றக்கூடியதான் எது அப்படின்னா இந்த யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ஸ் கேன் பி டிஸ்கிரைப்ட் அஸ் த மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் in a circle at a constant speed. எக்ஸாம்பிள் பார்த்தா வந்து புரியும். அந்த இடத்து வந்து நான் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா சுற்றிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஸ்பீடு வந்து வேரி ஆகும்னு சொல்லலாம். அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் சுற்றாமல் வேரி ஆகக்கூடியதான் எது அப்படின்னா இந்த நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ஸ் கேன் பி டிஸ்கிரைப்ட் அஸ் தி motion of an object in a circle where the speed is not constant. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். அந்த கார் வந்து அந்த சர்க்குலர் பாத்தில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. அது வந்து ஒரு சமயம் ஃபாஸ்ட்டாக சுற்றுது, ஒரு சமயம் ஸ்லோவாக சுற்றுது. அந்த வேரியபிள் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் வந்து அதை சுற்றலாம். கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் சுற்றலை அப்படிங்கிறப்ப அது நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனாக சொல்கிறாங்க. இப்போ இந்த பிக்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சர்க்குலர் மோஷனாக எப்படி இருக்கும், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் எப்படி இருக்கும், நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியும். இதை பேஸ் பண்ணி வரக்கூடியதான் எது அப்படின்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் அக்ஸலரேஷன். அதாவது ஆங்குலர் அப்படின்னாலே சர்க்குலர் பாத்தில் வரக்கூடியதான் எது அப்படின்னா இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் அக்ஸலரேஷன். இப்போ இது வந்து ஆங்கிள் விச் இஸ் சஸ்பெண்டட் பை த பொசிஷன் வெக்டார் அட் த சென்டர் ஆஃப் சர்க்குலர் பாத். அதாவது சர்க்குலர் பாத்தை வந்து சென்டரை வந்து மையமாக வச்சுட்டு சுற்றக்கூடியதான் எது அப்படின்னா இந்த சர்க்குலர் மோஷன். அப்போ அது கிடைக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் எது அப்படின்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த வெலாசிட்டி அந்த ஸ்பீடு அதை வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆங்குலர் அக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கான ஃபார்முலாஸ் பாருங்கள். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஆர் அப்படிங்கிற ரேடியஸை குறிக்கக்கூடியது. ஆங்குலர் வெலாசிட்டி அப்படிங்கிறது யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ரேடியன் பை செகண்ட்ஸ். அடுத்து ஆங்குலர் அக்ஸலரேஷன் பார்த்தோம் அப்படின்னா ரேடியன் பை செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் அ சர்க்குலர் மோஷன். இது வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன் சொல்கிறாங்க. லீனியர் மோஷன்ஸ்க்கு எப்படி ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி சர்க்குலர் மோஷன்ஸ்க்கான ஈக்குவேஷன் இது. இங்கே லெஃப்ட் சைடு கொடுத்துருக்கிறது வந்து லீனியர் மோஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்க்குலர் மோஷனில் எப்படி வரும் அப்படின்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், ஒமேகா எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ஆல்ஃபா டி, theta f is equal to theta naught plus omega naught t plus half of alpha t square. இது வந்து சர்க்குலர் மோஷன்ஸுக்கான ஈக்குவேஷனாக சொல்கிறாங்க. இதே லெஃப்ட் சைட் a is equal to constant, vf is equal to v naught plus at, xf is equal to x naught plus v naught into t plus half of at square. இது வந்து லீனியர் ஈக்குவேஷன்ஸாக வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு
ஃபோர்ஸஸ் லீனியர் மோஷன்ஸ் மாதிரி சர்க்குலர் மோஷன்ஸ்க்கும் ஃபோர்ஸஸ் இருக்குது. அந்த ஃபோர்ஸஸை 2 டைப்ஸாக சொல்கிறாங்க, சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸஸ் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லிட்டு. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது அவே ஃப்ரம் த சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது சென்டரை பொறுத்து அது வந்து என்ன பண்ணாது அப்படின்னா மூவ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் த சென்டர், அதாவது சென்டரை மையமாக வச்சு சுற்றக்கூடியதான் எது அப்படின்னா இந்த சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பிக்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் ஸ்பின்னிங் அ பால் ஆன் அ ஸ்ட்ரிங் ஆர் ட்வில்லிங் அ லேசோ. அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தர் நின்றுட்டு சுற்றுறாரு, அவர் நின்றுட்டு சுற்றுறாரு, ஓகேவா, சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸஸ். அப்போ அவரை சென்டராக வச்சு சுற்றக்கூடியது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டேர்னிங் அ கார், அதாவது சென்டர் ஆஃப் ரேடியேஷன். சென்ட்ரிபெடலுக்கு தான் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். அப்போ சென்டரில் ஒரு பாயிண்ட்டை வச்சு அந்த வந்துருக்கக்கூடிய அந்த சர்க்கிளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காரில் வந்து என்ன பண்ணுறாங்க, சுற்றுறாங்க. நெக்ஸ்ட்டு கோயிங் த்ரூ எ லூப் ஆன ரோலர் கோஸ்டர். ரோலர் கோஸ்டர்லேயும் நமக்கு என்ன அப்படின்னா இந்த சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸஸ் தான் வச்சுருக்காங்க. அப்போ அதை சென்டராக வச்சு அந்த ரோலர் கோஸ்டர் என்ன பண்ணுது அப்படின்னா சுற்றுது. நெக்ஸ்ட்டு எர்த்து வந்து சன்னை வந்து சென்டராக வச்சுட்டு என்ன பண்ணுது அப்படின்னா சுற்றுது. அதான் பிளானட்ஸ் ஆர்பிட்டிங் அரௌண்ட் த சன். அப்போ இது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸஸ். டுவர்ட்ஸ் த சென்டரை பொறுத்து என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாமே சுற்றுது, மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸஸ். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது அவே ஃப்ரம் த சென்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன்னா வந்து என்ன பண்ணுறான் அந்த வந்து சுற்றிட்டு இருக்கான். அங்கே வந்து அவன் சென்டரில் நின்று வந்து சுற்ற கிடையாது, சென்டரை வந்து மையமாக வச்சோம் என்ன பண்ணல அப்படின்னா சுற்றுறான். அவே ஃப்ரம் த சென்டர், சென்டருக்கு அப்பாற்பட்டு நின்று என்ன பண்ணுறான் அப்படின்னா சுற்றுறான். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஃபார் சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்ன அப்படின்னா கடலில் இந்த பையன் மீன் பிடிச்சிட்ருக்கான் அப்படின்னா அவன் நடு கடலில், அதாவது சென்டரில் போய் நின்று மீன் பிடிக்க கிடையாது, அந்த ரிவரில் அந்த ஆற்றுல அது ஒரு பகுதி அவே ஃப்ரம் த சென்டர்லேருந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா மீன் வந்து பிடிச்சிட்ருக்கான். அப்போ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது அதுக்கான ஃபார்முலா. சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா அதுக்கு ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு, அதை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா அப்போ அந்த டயக்ராமில் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கோங்க, ஃபோர்ஸஸ் எவ்வளோ ஃபோர்ஸஸ் போயிருக்கும், அக்ஸலரேஷன், அதாவது ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா மாஸ் இன்ட்டு அக்ஸலரேஷன். அக்ஸலரேஷன் அப்படிங்கிறது வெலாசிட்டி பை டைம். அப்போ அந்த இதை வச்சு கால்குலேட் பண்ணி இந்த ஈக்குவேஷன்ஸ் கம்பைன் பண்ணியிருக்காங்க. அப்போ கம்பைன் பண்ணுறப்ப ஃபோர்ஸ் ஆஃப் சென்ட்ரிபெடல் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா mv² டிவைடட் பை ஆர். இது வந்து சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸஸ்க்கான ஈக்குவேஷனாக வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸஸ். அப்போ வந்து அந்த டயக்ராமில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எடுத்திருக்காங்க சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸஸ்னால் என்ன, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது அவே ஃப்ரம் த சென்டர். அப்போ அந்த பாத் ஆஃப் இனர்ஷியா மூலமாக நமக்கு எடுத்திருக்காங்க. ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர். அப்போ வெலாசிட்டி அப்படிங்கிறது ஒமேகா ஆர் ஸ்கொயர்டு. அப்போ கேன்சல் பண்ணி நமக்கு என்ன வருது அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் ஆர். அப்போ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸஸ்க்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் ஆர், இல்லை அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஒமேகா ஆர் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர். இதுதான் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸஸ்க்கான ஈக்குவேஷன். இதோட நம்மளுக்கு வந்து சர்க்குலர் மோஷன்ஸில் வரக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ்னால் என்ன, அதோட மோஷன்ஸ் டைப்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. தேங்க்யூ.